ஹலோ வேஸ் அனைவரும் 2018 ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்தது. 2018 ஒரு மனிதர் போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி ஓடி வராரு. அவர் ஓடி வந்துட்டு இன்ஸ்பெக்டர் அஜய் உட்கார்ந்து இருக்காரு. சார், இது போல என்னுடைய மகள் ஒரு சிக்கல்ல வந்து மாட்டிக்கிட்டா. அது பயங்கரமான நிகழ்வு. இந்த நிகழ்வு கேட்டாவே இப்படியான ஒரு நிகழ்வு எனது மகளுக்கு நடக்குன்னு நினைச்சு கூட பார்க்கல. எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்பதான் போலீசாருக்கு ஒன்னும் புரியல. இப்பதான் அவருடைய மகளும் அவருடைய குடும்பத்தோடையும் அங்க வந்திருக்காரு. ஒரு சாமியார் செஞ்ச கொடூரங்களை வந்து விவரிக்கிறாரு. அவங்களாலே நம்ப முடியல. ஏன்னா அந்த சாமியார் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு மனிதர், அசரம் என்ற ஒரு சாமியார். அந்த சாமியாரு வடநாட்டுல, அதுவும் மும்பை, டெல்லி, போபால், வடநாடு முழுவதும் முக்கியமான ஒரு சாமியார்னா அசரம் தான். அந்த சாமியாரை பத்தி இப்படி சொன்ன பிறகு அந்த போலீசார் எல்லாருமே அதிர்ச்சியா வராங்க. இப்ப அந்த பெண்ணையும் வாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்ப அந்த பெண்மணியும் தனியா கூப்பிட்டு வச்சு ஒரு ரூம்ல வந்து விசாரிக்கிறாங்க. இப்பதான் அந்த பெண்மணி சொல்றாங்க, எனது அப்பா மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் தான். அவரு 15 லாரி வச்சிருக்காரு. அதே போல மிகப்பெரிய தொழில் நடத்திட்டு வர்றாரு. நான் எனது வீட்டுல ஒரே மகள், என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க. எனக்கு திடீர்னு ஒரு நாள் உடல்நிலை சரியில்லாம போச்சு. இப்ப எங்க ஊர்ல அசரம்ன்ற சாமியார் எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம எல்லா நகரங்கள்லயும் அவருடைய பேச்சு தான். அசரம்ன்ற சாமியார் 2013 இருந்து ஆசிரமம் நிறுவிருக்காரு. 40 நாடுகளுக்கு மேல அவருடைய ஆசிரமம் வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம வெறும் இளம் பெண்களும் இளைஞர்களும் கூட்டமா அவருடைய ஆசிரமத்துல எப்போதுமே இருப்பாங்க. குறைஞ்சபட்சம் 2000 பேருக்கு மேல எப்போதும் அவருடைய போதனைகளை கேட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சாமியார் தான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த சாமியாரிடம் தான் மக்கள் போவாங்க. தங்களுக்கு நஷ்டம் வந்தாலும், கஷ்டப்பட்டாலும், ஏதாவது மன ரீதியா பாதிக்கப்பட்டாலும், இல்ல உடல்நல சரியில்லைனாலும் அசரம் பாபு சாமியார்ட்ட போனா எல்லாமே சரியாகும் அப்படின்றது அங்குள்ள மக்களோட நம்பிக்கை. ஒரு வீடுன்னு இருந்தா கண்டிப்பா ஏதாவது ஒரு கஷ்டத்துல மக்கள் வந்து இருப்பாங்க. மன ரீதியா இருக்கலாம், உடல் ரீதியா இருக்கலாம், பண ரீதியா இருக்கலாம். பல விதமா மக்கள் பாதிக்கப்படுறது இயல்புதான். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் மக்கள் அசரம் சாமியார்ட்ட தான் போவாங்க. அங்க போனாவே சரியாயிடுன்னு எல்லா மக்களுமே நம்பினாங்க. என்னுடைய அப்பா அம்மாவும் அப்படிதான். ஆயிரக்கணக்கான மக்கள் அவருடைய பேச்சை கேட்கறதுக்காகவே எப்போதும் உட்கார்ந்து இருப்பாங்க. எப்போதும் போதனைகளை கேட்டுதான் இருப்பாங்க. இந்த நேரத்துல தான் எனக்கு உடல்நல சரியில்லாம போச்சு. எனக்கு அதுக்கு தேவையானது மருத்துவமனைக்கு போகணுன்றது எனது அப்பா அம்மா உணரல. எனது அம்மா உடனே அந்த சாமியார்ட்ட போனா உடனே சரியாயிடும் அப்படின்னு என்னிட்ட சொன்னாங்க. அதுக்கு எங்க அப்பாவும் ஆமான்னு சொன்னாரு. இப்ப உடனடியா நாங்க எல்லாருமே அந்த சாமியார்ட்ட போனோம். அசரம் பாபு சாமியார் உட்கார்ந்து இருக்காரு. ஏகப்பட்ட பேரு அவர் சுத்தி வந்து கூட்டமா வந்திருக்குது. அதை பார்த்து எங்களுக்கே ஆச்சரியம். ஏன்னா எல்லா மக்களும் தமக்கு எந்த ஒரு நோய் இருந்தாலும் சாமியாரிடம் போனா சரியாயிடும் அப்படின்னு நம்பிக்கையோட அங்க வந்திருக்காங்க. இதை பார்த்து நான் ஒரு நிமிஷம் திகைச்சு போனேன். இந்த நேரத்துல தான் சாமியார் என்ன வந்து பார்த்தாரு. எனக்கு இப்ப 17 வயசு தான் ஆகுது. இப்பதான் என்ன பார்த்த பிறகு அவர் என்ன ஊர்ல வந்திருக்கு அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இது நடக்கிறது மத்திய பிரதேசம் ஜோத்பூர்ல நடக்குது. ஜோத்பூர்ல காலம்ங்கிற ஒரு கிராமத்துல வந்திருக்கோம். இந்த விஷயத்தை சொன்ன பிறகு அந்த சாமியார் உத்து பார்த்தாரு. இப்பதான் அவர் சொல்றாரு, சரி நீங்க போய் அந்த அறையில உட்காருங்கன்னு சொல்றாங்க. அதே போல நாங்க அங்க போய் உட்கார்ந்தோம். எங்களை சுத்தி வெறும் பக்தர்களா வந்திருந்தாங்க. எல்லாருமே போதனைகளை படிச்சிட்டு இருந்தாங்க. நாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு இரவு 10 மணிக்கு உங்களுக்கு சிறப்பு பூஜை செய்யப்படும் அப்படின்னு அவர் சொன்னாரு. சரின்னு என் குடும்பத்துல நாங்களும் வந்து உட்கார்ந்தோம். இப்பதான் இரவு 11 மணிக்கு அசரம் சாமியார் வந்தாரு. இப்ப எங்களை பார்த்துட்டு எனது அப்பாவையும் அம்மாவையும் நீங்க வெளியில வந்துருங்க, நான் அந்த சிறப்பு பூஜையை நான் செய்யணும் அப்படின்னு சொன்னாரு. அவங்களுக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்து இந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டே இருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. எனக்கு உடல் சோர்ந்துட்டே இருக்குது. எனக்கு உடல்நிலை சரியில்லைன்றது என் அப்பா அம்மா புரிஞ்சிக்கவே இல்லை. இப்ப சாமியார் உள்ள ஒரு அறை இருக்கு. அந்த அறைக்கு வந்து அழைச்சிட்டு போனாரு. இப்ப அறைக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவர் என்ன வந்து பாக்குறாரு. உன்னுடைய எதிர்காலத்துல உனக்கு என்ன ஆசை அப்படின்னு என்னிடம் வந்து கேட்டாரு. நான் சொன்னேன், ஒரு கம்பெனில சிஏ ஆகணும் அப்படின்னு நான் சொன்னேன். சிஏவா? என்னிடம் சிஏவில இருந்து டாக்டர்ல இருந்து என் காலுக்கு கீழே தான் கிடக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் சொன்னது அப்படியே பலிக்கும், நான் சொல்றதுதான் எல்லாருமே செய்வாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப சொல்லிக்கிட்டே என்னை தொட்டாரு. எனக்கு கொஞ்சம் குச்சமா வந்து இருந்தது. நான் ரொம்ப சங்கடப்பட்டேன். இப்ப மேலும் என்னோட முகத்தை தொடுறாரு. நான் ஒரு நிமிஷம் திகைச்சு போனேன், பயந்தேன். ஆனா நீ பயப்பட வேண்டாம், நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்றாரு. இறைவன் உனக்கு நல்ல வழியா வந்து காட்டுவான், நீ கவலைப்படாதுன்னு சொன்னாரு. கொஞ்ச நேரத்துல என்னுடைய உதட்டெல்லாம் தொட ஆரம்பிச்சாரு. என்னோட மேலெல்லாம் தொட ஆரம்பிச்சாரு. இது ஒரு சிறப்பு சடங்கா இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சேன். இது ஏதாவது வேண்டாம்னு சொன்னோம்னா, எதிர்த்தோம்னா தனது அப்பா அம்மா தன்னை திட்டுவாங்க அப்படின்னு பயந்தேன். இது சிறப்பு சடங்குன்னு சொல்லி நம்மள வந்து அனுப்பியிருக்காங்க. இப்படிதான் இந்த சிறப்பு சடங்கு நடக்கும் இருக்கு அப்படின்னு நானும் அமைதியா இருந்தேன். இப்ப என்னுடைய உடைகள் எல்லாம் கழட்டினாரு. என்னிடம் என்னுடைய அந்தரங்க உறுப்புகள் எல்லாம் தொட்டாரு. மோசமா நடந்துகிட்டாரு. நானா எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருந்தேன். நான் இப்ப அழ ஆரம்பிச்சேன். நீ எதுக்கு வந்து அழாத, இது வந்து ஒரு சடங்கு தான் சொன்னாரு. இப்ப என்னிடம் உறவு வந்து கொண்டாரு. எல்லா வழிகளிலும் கொஞ்ச நேரம் கழிச்சு உடைய வந்து உடுத்த சொன்னாரு. இதை எங்கேயும் வெளியில போய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு சடங்குன்னா இது வந்து ஏன் வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு நான் ஆச்சரியப்பட்டேன். இப்பதான் நான் கொஞ்சம் வெளில வந்தேன். இப்ப என்னுடைய கிராமத்துக்கு வந்தேன். நான் வீட்டுல ரொம்ப அமைதியா இருந்தேன். அதே போலதான் வந்து இருந்தேன். ரொம்ப பிரமம் பிடிச்ச மாதிரி இருந்தேன். எனது அப்பா அம்மா நினைச்சாங்க இது போல எனக்கு அந்த தீய சக்தி என்னுடைய உடம்பை விட்டு இன்னும் போல அப்படின்னு நினைச்சாங்க. இப்பதான் நான் ஏமாற்றப்பட்டதை நான் வந்து உணர்ந்தேன். இது
இதுக்கு மேல இதை பொறுத்துக்க முடியாது, அப்பா அம்மாவோட நம்ம சொல்லி ஆகணும் அப்படின்னு நான் முடிவெடுத்தேன். இப்பதான் என்னோட அம்மா எனக்கு பக்கத்துல வந்து ஏன் அழுது உட்காந்துருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் எல்லா உண்மையும் எனது அம்மாவிடம் சொன்னேன். இது போல எல்லா பகுதியும் தொட்டாரு, இது போல மோசமா நடந்துட்டாரு அப்படின்னு எல்லாமே சொன்னேன். எனது அம்மா அதிர்ச்சி ஆனாங்க. உடனடியா எனது அப்பாவிட சொன்னாங்க. எனது அப்பா அதிர்ச்சியில உறைஞ்சு போனாரு. இப்பதான் இது சும்மா விடக்கூடாது அப்படின்னு எனது அப்பா கோவப்பட்டாரு. அவர் கொந்தளிச்சாரு. இப்ப அந்த ஆசிரமத்துக்கு போய் கோபத்தோட எனது அப்பா உள்ள நுழைஞ்சாரு. இப்பதான் அந்த ஆசிரமத்துல அசரம் சாமியார் அவனுடைய பக்தர்களே ஏகப்பட்ட பேரு கையால வந்து வச்சிருக்கான். இப்ப அவங்க திடீர்னு வந்து அவனுடைய ஆட்கள் எல்லாருமே தடுத்தாங்க. எங்க அப்பாவுக்கு எதுவுமே புரியல. இது போல நான் ஏமாற்றப்பட்டதா அவன் வந்து சொல்றாரு. ஆனா யாருமே இங்க நெருங்க முடியாது அப்படின்னு எல்லோருமே விரட்டி விட்டாங்க. அதுவும் நூற்றுக்கணக்கான பேரு எங்களால அந்த சாமியாரிடம் நெருங்க கூட முடியல. அந்த சாமியாரு உண்மையிலேயே அவர் சுத்தி எப்பொழுதும் 100-200 பேரை நிறுத்தி வச்சிருப்பான். யாருமே அந்த சாமியாரோட அனுமதி இல்லாம நெருங்க முடியாது. அதே போல அனுமதி பெற்று எதுக்காக வந்திருக்காங்க, ஏன் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் உள்ள போகணும். எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்லி முடிக்கிறாங்க. போலீஸாரே ஒரு நிமிஷம் அதிர்ந்து போறாங்க. மேல அவங்க சொல்றாங்க, அங்க உள்ள எல்லா பெண்களுமே இளம் பெண்கள் தான், அதுவும் கல்யாணம் ஆகாத பெண்கள். அவங்க முக்கியமா எல்லாருக்குமே இந்த பிரச்சனை நடந்திருக்கு. ஆனா யாருமே வெளியில சொல்லவே இல்லை அப்படின்னும், வெளியில சொன்னா அவங்களுக்கு கெட்ட பேரு, அவங்களோட குடும்பத்திலயும் மிகப்பெரிய கலங்க ஏற்படும், அவங்க உயிருக்கு ஆபத்துன்னு கூட அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் அதிர்ச்சியா வராங்க. உண்மை நடந்தது என்னன்னா 2013ல அவர் மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதியா மாறுறாரு. இந்து சாமியாரா உருவெடுக்கிறாரு. உலகம் முழுவதும் 40 நாடுகள்ல ஆத்திரமத்தை நிறுவுறாரு. இளம்பெண்கள் தான் அவருடைய சீடர்களா ஏற்றுக்கொள்றாரு. அதே போல ஆண்கள் எப்போதும் பாதுகாப்புக்கு நூற்றுக்கணக்கான பேரு வந்திருக்காங்க. பணம் கொண்டு வந்து லட்சமா மக்கள் கொட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிலோ கணக்கில் பவுன் கூட அவரிடம் கொட்டுவாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரரா அந்த சாமியார் மாறி இருக்காரு. அந்த சாமியாருக்கு ஒரு மகனும் இருக்கிறான். அந்த மகனும் அவரு கூடயே இருந்திருக்கான். இந்த இடத்துல தான் போலீசார் வந்து பல விதங்களை திட்டம் போடுறாங்க. அந்த ஆசிரமங்கள்ல ஏழைகளும் இளம்பெண்களும் நிறைஞ்சிருக்காங்க. அந்த சாமியாருக்கு தினந்தோறும் ஒரு பெண்ணை தேர்வு செய்யறது அமிர்தான்ற ஒரு பெண்ணும் அதுல தோட்டக்காரனா இருக்கிற ஒருத்தனுக்கு தான் இதுல முக்கிய பங்கு வகிக்குது. தோட்டக்காரன் மாதிரி அங்க வேலை செஞ்சுட்டு இருப்பான். அங்க உள்ள பெண்களை அவன் பார்த்து செலக்ட் பண்ணிட்டு அவங்களை அழைச்சிட்டு போயிட்டு சிறப்பு சடங்குன்னு அவங்கள்ட்ட விடுவான். அசரம் சாமியாரும் சடங்கு செய்யறன்ட்டு அவர்களிடம் உறவு கொள்வான். இதுதான் அங்க நடந்து இருக்கிறது. போலீசாருக்கு பயங்கர அதிர்ச்சி. இந்த அசரம் சாமியாரை சாதாரண பிடிக்க முடியாது. எப்படி பார்த்தாலும் அங்க நம்ம நெருங்கவே முடியாது. ஏகப்பட்ட எதிர்ப்புகள் அவனிட கிளம்பும். ஏகப்பட்ட பக்தர்கள் அவனிட இருக்காங்க. அதனால இது நம்ம எப்போதும் எச்சரிக்கையா தான் நடத்தணும் அப்படின்னு அவங்க வந்து யோசிக்கிறாங்க. இப்ப அசரம் சாமியார் மீது எஃப்ஐஆர் போடப்படுது. இந்த இடத்துல தான் அவரை பத்தியான முழு விவரத்தையும் நம்ம வந்து எடுக்கணும். சாதாரணமா வந்து எடுக்க கூடாது. இப்ப என்னென்ன பண்ணுமோ நம்ம எல்லாம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் முடிவு எடுக்கிறாங்க. முழு ஆதாரம் இல்லாம அவர் வந்து கைது பண்ணி நம்ம எதுவும் செய்ய முடியாது. ஆதாரத்தை திரட்டணும் அப்படின்னு ஏற்பாடு பண்றாங்க. இப்பதான் அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயே 2 பேரை தேர்வு செய்யறாங்க. ரேஷ்மா என்ற பெண்ணும் ராஜுன்ற ஒருத்தரையும் தேர்வு செய்யறாங்க. அவருடைய ஆசிரமத்துக்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க. அவங்களும் ஒரு பக்தர்கள் போல அங்க போறாங்க. அந்த பெண்ணு ரொம்ப இளமையா இருக்கிறா. இப்ப அவரை பார்த்த பிறகு அந்த சாமியார் ஆசிரம் வாங்க என்ன காரணத்துக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இப்பதான் அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இது போல எங்களுக்கு உடல்நல சரியில்லாம இருக்கு, நீங்க தான் சாமி எங்களை வந்து காப்பாத்தணும்னு சொல்றாங்க. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, கடவுள் உங்களை வந்து கண்டிப்பா காப்பாத்துவார் அப்படின்னும், நீங்க அங்க போய் உட்காருங்க, சிறப்பு பூஜை செய்யணும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இப்பதான் அவங்களுடைய உடம்புல மைக்ரோஃபோன் வச்சிருக்காங்க. அதே போல கேமரா வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்திலே அவங்க வந்து உள்ள வரது அங்க வந்து கிசுக்கப்படுது. அங்க உள்ள எல்லா விஷயங்களையும் வீடியோ வந்து எடுக்கிறாங்க. இப்ப அவங்களோட தனி அறையும் வீடியோ வந்து இருக்கிறாங்க. அங்க போய் உட்காந்துருக்காங்க. அந்த ரூம்ல வந்து உட்காந்துருக்காங்க. அந்த ரூம்ல இன்னொரு பெண் வந்து உட்காந்துருக்கா. இப்ப அந்த போலீஸ் பெண் மைக்ரோஃபோனையும் கேமராவையும் அந்த ரூம்லயே ஒரு ஓரமா மறைச்சு வச்சுட்டு அவன் அமர்ந்திருக்கா. சாமி அரசரம் உள்ள வராரு. இப்ப நீங்க வெளில போங்க அப்படின்னு போலீஸ் வந்து அனுப்பிடுறான். இப்ப அந்த பெண்ணு மட்டும் தான் அமர்ந்திருக்கா. இப்பதான் கதவு மூடப்படுது. 15 நிமிஷம் கழிச்சு அந்த பெண் வந்து வெளில வரா. இப்ப அந்த சாமியாரும் வெளில வராரு. இப்ப திரும்ப நீ போய் அங்க அமரு அப்படின்னு அந்த போலீஸ் பெண்ணையும் சொல்றாரு. இப்ப அந்த பெண்ணும் உள்ள போய் உட்கார்றாங்க. இப்போ இந்த நேரத்துல யாரோ ஒருத்தர் வேகமா ஓடி வரத பாக்குறாங்க. இந்த இடத்துல தான் ஏதோ இங்க அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னு அவளுக்கு புரியுது. உடனடியா அந்த மைக்ரோஃபோனையும் அந்த கேமராவையும் எடுத்து பாக்கெட்ல இருந்து வச்சுக்கிறா. இந்த இடத்துல தான் அந்த சாமியாரிடம் வந்து ஒருத்தர் சொல்லிடுறாரு. இது போல போலீசார் உள்ள நுழைஞ்சிருக்கு அப்படின்னும் அவங்க சொல்லிடுறாங்க. இப்ப வந்தவரு சடங்கு கிடையாது அப்படின்னும் அவர் சொல்லிடுறாரு. இப்ப சரி அப்படின்னு அவங்க வந்து திரும்பிடுறாங்க. ஆனா அந்த 2 பேரை அவர் வந்து மனசுல இருந்து வச்சிருக்காரு. இப்ப அதுல இருந்து எந்த ஒரு விஷயமும் அங்க நடக்காம இருக்கு, எந்த ஒரு சடங்கு நடக்காம இருக்கு. இப்பதான் போலீஸ் வந்து அந்த மைக்ரோஃபோனையும் அந்த கேமராவில் பதிவான அந்த வீடியோவும் கொடுக்குறாங்க. அதை போலீசார் போட்டு பார்த்து அது வந்து போறாங்க. சடங்கு செய்யறேன் அப்படின்னு அந்த பெண்ணோட இடுப்புல கைய வைக்கிறாரு. இப்ப தோல்வி வந்து கை வைக்கிறாரு. இப்ப வீடியோ எல்லாமே பதிவாயிட்டு இருக்கு. இப்ப அந்த பெண்ணோட ஆடையெல்லாம் கலையிறது அப்படின்னு எல்லா விஷயமும் அதுல வந்து பதிவாயிருக்கு. முக்கியமான தடயம் கிடைச்சிச்சு அப்படின்னு அந்த தடயத்தை பத்திரப்படுத்தி வைக்கிறாங்க. உடனடியா அவனை கைது செய்யறதுக்காக அவங்க புறப்பட்டு போறாங்க. ஆனா இந்த தகவல் வேகமா பரவுது. ஆசிரமத்துக்கு வெளியே ஏகப்பட்ட பக்தர்கள் குவிஞ்சிருக்காங்க. போலீசாரால நெருங்க கூட முடியல. எங்களுடைய கடவுளை நீங்க நெருங்க கூட முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க எவ்வளவோ போராடுறாங்க, ஆனாலும் பார்க்க முடியல. 8 மணி நேரத்துக்கு பிறகு அசரம் சாமியார் வெளில வராரு. இது
எல்லாம் எனக்கு எதிராக நடக்கிற ஒரு சதி, வீண் பழியை சுமத்துறாங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. மேலும் சரி எது நடந்தாலும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி நான் வந்து சரணடைகிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப போலீசாரும் திரும்பிடுறாங்க. ஆகஸ்ட் 17ஆம் தேதி திரும்ப ஆசிரமத்துக்கு கைது செய்ய வராங்க. ஆனா வந்து பார்த்தா அந்த அசரம் சாமியார் இல்ல. அசரம் சாமியார் எங்கதானு தெரியல. அவருடைய ஆசிரமங்கள்ல இருந்து எல்லா இடங்களையும் தேடுறாங்க, எங்கேயுமே அவர் இல்ல. இப்ப போலீசார் உடனடியா இந்த அறிவிப்பை வந்து வெளியிடுறாங்க. அசரம் சாமியார் தலைமறைவு அப்படின்னு அறிவிக்கிறாங்க. எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அறிவிப்பை வந்து வெளியிடுறாங்க. தனி டீமையும் வந்து அமைக்கிறாங்க. டெல்லி, மும்பை, போபால் அப்படின்னு எல்லா இடங்களையும் தேடுறாங்க, எங்கேயுமே வந்து இல்ல. இப்பதான் சாமியார் அசரம் தலைமறைவாயிட்டார் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. பத்திரிகை எல்லாம் செய்தி வருது. இந்த நேரத்துல காவல்துறை அதிகாரிங்க பெரிய ஒரு மீட்டிங் வந்து வைக்கிறாங்க. அசரமை எப்படியா பிடிச்சாகணும், அதுக்குண்டான அனைத்து வேலைகளையுமே செய்யுங்க அப்படின்னும் அவர் வந்து சொல்றாரு. இப்ப எல்லா இடங்கள்லயும் செக் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இந்த இடத்துல போபால் விமான நிலையத்துக்கு அவர் வராரு. போலீசாருக்கு உடனே தகவல் கிடைக்குது. போபால் விமான நிலையத்துக்கு எல்லாரும் வராங்க. எச்சரிக்கையா இருந்த போலீசார் அங்கேயே வந்து சுற்றி வளைக்கிறாங்க. இந்த இடத்துல தான் டைமிங் முடிஞ்சிருச்சு, இப்ப நீங்க ஜெயிலுக்கு போற காலம் வந்துருச்சு அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இது எல்லாம் எனக்கு எதிராக நடக்கிற சதி, எனக்கு எவ்வளவு பக்தர்கள் இருக்காங்க, உங்களை சும்மா விட்டுருவாங்களா அப்படின்னு கத்துறாரு. ஆனாலும் அவருடைய மகனும் வந்து நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்னு அவரும் கோபமா கத்துறாரு. ஆனாலும் போலீசார் எதுக்குமே தயங்கல. 100-200 போலீசாரை இறக்கி விடுறாங்க. மொத்தமா அசரம் சாமியாரை கைது பண்றாங்க. கைது பண்ணிட்டு நேரா போபால்ல இருந்து டெல்லிக்கு வராங்க. டெல்லியில இருந்து ஜோத்பூர் வராங்க. ஜோத்பூர்ல அவர் வச்சு விசாரணை நடக்குது. விசாரணையில பல அதிர்ச்சியான தகவலும் வெளில வருது. இப்பதான் டிஐஜி அதே வந்து அசரம் சாமியாரை உட்கார வச்சு விசாரணை பண்றாங்க. முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்காரு. எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணீங்க, உண்மையை சொல்லுங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. அப்பதான் அசரம் சொல்றாரு, நான் மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்றாரு. நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாரு. அவர் சொன்னது அவர் 1-2 கிடையாது. அந்த ஆசிரமத்தில் தங்குற 500-1000 பெண்களிடம் தினந்தோறும் ஒரு இளம்பெண்ணிடம் உறவு வச்சுக்கிட்டது அதுல தெரிய வருது. இவர் சொன்னது எல்லாமே சரியா இருக்கான்னு அவர் கொடுத்த ஆதாரத்தை வச்சு செக் பண்றாங்க. அவருக்கு எதிராக சாட்சி சொல்ல பெண்களை வந்து வர வைக்கிறாங்க. ஆனாலும் 40-50 பெண்கள் வந்திருக்காங்க. அவங்க வந்து இது உண்மைதான் சொல்லிருக்காங்க. ஆனாலும் நாங்க யாருமே சாட்சி சொல்ல வர முடியாது, எங்களுடைய உயிருக்கு ஆபத்து, அதே போல எங்களுடைய பேரும் கெட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பதிவு பண்ண அந்த வீடியோவையும் அந்த பெண்ணிடம் வாக்குமூலம் வாங்குறாங்க. அந்த பெண்ணுக்கு மருத்துவ பரிசோதனை செய்து அசரம் சாமியார் சொல்றாரு, எனக்கு ஆன்ம குறைவு இருக்கு, அதே போல நீரிழிவு நோய் எனக்கு இருக்கு, அதனால எனக்கு உறவு கொள்ற தகுதி இல்லாதவன் அப்படின்னும் அவர் சொல்றாரு. ஆனா மருத்துவ பரிசோதனை செய்யப்படுது, உறவு கொள்றதுக்கான அனைத்து தகுதியுமே இருக்கு, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னும் மருத்துவ சான்றிதழ் கொடுக்குறாங்க. உடனடியா நீதிபதியும் தீர்ப்பு வந்து வழங்குறாங்க. 2018 இறுதியில அவருக்கு தீர்ப்பு வழங்குது. ஆயுள் தண்டனை விதிக்கப்படுது. குற்றம் என்னன்னா ஒரு இளம்பெண், அதுவும் 18 வயது குறைவான ஒரு இளம்பெண்ணை பாலியல் துஷ்பிரயோகம் செஞ்சதால நிரூபிக்கப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாம பல பெண்களுடைய வாழ்க்கையும் அழிச்சிருக்காரு, அதுவும் ஆன்மீக என்ற பெயர்ல. இவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுது அப்படின்னு தீர்ப்பு வந்து வழங்குறாங்க. முக்கியமா அந்த பெண் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் தான் இதுக்கெல்லாம் மூல காரணமா வந்து விளங்குது. இப்ப அவரை சிறையில வந்து அடைக்கிறாங்க. இப்ப நீண்ட நாள் சிறையிலே இருந்திருக்காரு. இப்படியும் சில மனிதர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்துதான் இருக்காங்க. அதனால எப்போதுமே நான் தான் சாமின்னு சொல்ற எவனையுமே நம்பாதீங்க. ஓகே, நம்மள இந்த வீடியோ மீண்டும் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.